எனக்கு வந்து மின்சார வாரியத்தில் கரண்ட் கொடுக்காம இருக்கு, முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இல்லாட்டி நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ளார சிறப்பாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஃப்ரிட்ஜ் ஒன்றுச்சு, வாஷிங் மிஷின் ஒன்றுச்சு, கிரைண்டரு, மிக்சி, டிவி, அயன் பாக்ஸு, இண்டக்ஷன் அடுப்பு எல்லாமே ஒன்றுச்சு. அது அவங்க வந்து மேலே வந்து ஹெச்டி லைன் ஒரு ஒயர் போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. 3 மாதம் அலைஞ்சதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு, நமக்கு மாற்று சக்தி சூரிய ஒளி மூலமாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறது நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் அரங்கசாமி. நான் வந்து புள்ளம்பாடியில் தங்கியிருக்கேன். புள்ளம்பாடி, லால்குடி தாலுகா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இப்போ வந்து எங்களுடைய இடத்துல வந்து ஒரு குடோனும் ஒரு குடியிருக்கிற வீடும் கட்டி மின்சாரத்துக்காக மின்சார வாரியத்தை அணுகும் பொழுது அவங்க வந்து மேலே வந்து ஹெச்டி லைன் ஒரு ஒயர் போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. நானும் 2-3 மாதம் அலைஞ்சு பார்த்தேன். அது உண்டான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்ன பண்ணுறது, நம்ம கட்டிட்டோமே, எப்படியாவது மின்சாரம் வேணுமேனுங்கும் போது தான் இப்போ நான் பணி செஞ்ச இடம் வந்து மேலரசூர் கிராமத்தில் வந்து நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் இருக்கும்போது அங்கே என்னுடைய பேரண்ட் வந்து அமிர்தம்ங்கிறவங்க, சமுத்திரம்ங்கிறவங்க அங்கே வந்து சோலார் மூலமாக, அந்த ரேடியன்ட் சோலார் மூலமாக வீட்டுக்கு ஃபுல் கரண்ட் அவங்க வச்சுருந்தாங்க. பார்த்தோம்னா அதில் வந்து ஃப்ரிட்ஜ் ஒன்றுச்சு, வாஷிங் மிஷின் ஒன்றுச்சு, கிரைண்டரு, மிக்சி, டிவி, அயன் பாக்ஸு, இண்டக்ஷன் அடுப்பு எல்லாமே ஒன்றுச்சு. அதை பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இன்வெர்டர் சோலார் எனர்ஜி மூலமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும் போது எனக்கு சந்தோஷப்பட்டேன். திருப்பி எனக்கு அந்த ஞாபகம் வந்தோடனே சக்திங்கிற சாரை மூவ் பண்ணி அவங்க மூலமாக இங்கே வந்து எங்கள் சைட்டை வந்து பார்க்க சொல்லும்போது அவர் வந்து நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ளார சிறப்பாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தோம்னா 3 இடத்துல அந்த கனெக்ஷன் இருக்குது. ஒரு வீடு, ஒரு குடோனு, ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ கனெக்ஷன் கொடுத்து ஒரே நாளில் அவங்க வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பண்ணி கொடுத்ததில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. ஒரே நாளில் 3 மாதம் அலைஞ்சதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு, நமக்கு மாற்று சக்தி சூரிய ஒளி மூலமாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறது நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன். அது எனக்கு வந்து மின்சார வாரியத்தில் கரண்ட் கொடுக்காம இருக்கு, முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இல்லாட்டி நான் வந்து இந்த ரேடியன்ட் சோலாரில் நான் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ரேடியண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து அவுட்புட்டை நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க. இப்போ சோலார் பவர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் சுவிட்ச் போடுறேன். இந்த இப்போ குடோனு 3 இடத்துல சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து குடோனுக்கு 2 டியூப் லைட் போட்டுருக்கேன். அந்த டியூப் லைட்டை நான் இப்போ ஆன் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரைனிங் சென்டருக்கான ஒரு ஹாலு. இந்த ஹாலில் மொத்தம் 3 ஃபேனு, 6 ஃபிட்டிங்கு, கிட்டத்தட்ட ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒரு 8-9 இருக்குது. அது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, டேபிள் ஃபேனு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போதைக்கு 6 ஃபிட்டிங்கும் 6 டியூப் லைட்டும் 3 டியூப் லைட்டும் எப்படி ஒர்க் ஆகுது நான் ஆன் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ டியூப் லைட் போடுறேன். ஃபஸ்ட்டு 2, அடுத்தது 2, அடுத்தது 2, 6 டியூப் லைட்டு ஃபிட்டிங் வந்து இப்போ எரியுது. இப்போ அடுத்தது 3 ஃபேன் இருக்குது இந்த ட்ரைனிங் ஹாலில். ஃபஸ்ட்டு ஃபேன் இப்போ போட்டிருக்கேன், பாருங்கள். 2வது ஃபேனு, 3வது ஃபேனு. எல்லாமே ஹை ஸ்பீடாக நல்லா சுற்றுது. போதுமான அளவு காற்று வருது. எதிர்பார்த்ததை விட நல்லா கரண்ட் வருது முக்கியமாக. அதனால் வந்து இப்போ 2வது சைட்டில் 6 ஃபிட்டிங்கு 3 ஃபேனு நல்லா ஓடுறதுங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இது குடியிருப்பு, ஒரு சின்ன ஒரு ரூமு, ஒரு கிச்சனோட இருக்குது. இதுக்கு தான் கரண்ட்டுக்கு முயற்சி பண்ணி கிடைக்கல. இதில் வந்து ஒரு 1 HP மோட்ரு வேறு வச்சுருக்கோம் வெளியில். இப்போ இந்த வீட்டுக்கு கரண்ட்டும் இந்த 1 HP மோட்ரு இயங்கிறதுக்கு அந்த ரேடியன்ட் சோலார் எனர்ஜி மூலமாக தான் ஏற்கனவே 2 பார்த்து போல் இதுவும் அந்த ஒரே கனெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் சுவிட்ச் போடுறேன், பாருங்கள்.
எல்லாமே இப்போ எல்லா லைட்டு ஒரு 4 பல்பு இருக்குது, ஒரு 2 ஃபிட்டிங் இருக்குது, வெளியில் ஒரு ஃபிட்டிங் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்தது நம்ம வந்து மோட்டார் எப்படி இயங்குதுன்னு பார்ப்போம். 1 HP மோட்டரு வாங்க. இப்போ 3 இடத்துல பார்த்தோம். முக்கியமாக அந்த போர்வெல்லுக்கு மோட்டார் இயங்குனுங்கிறதுக்காக வந்து மெயினாக அந்த ரேடியண்ட் ஒரு சவாலாக இருக்குமா இருக்காதா, எனக்கு மோட்டர்லாம் ஓடுமாங்கிற டவுட்டாக இருந்துச்சு. 1 HP மோட்ரு எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். நான் பேமெண்ட்டே கொடுக்கல, இந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நான் பேமெண்ட்டே கொடுக்கலான்னு. உண்மையிலே எல்லாம் சிறப்பாக இருக்குது. இப்போ நான் மோட்ரு போட போகிறேன். 1 HP மோட்ரு போர் போட்டிருக்கேன். இப்போ நான் மோட்ரு போட போகிறேன். பாருங்கள், ஹோஸ் இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக அந்த ஒரு சோலாரில் இவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்து அழுத்தம் கொடுக்குமாங்கிறது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையிலே நன்றி சொல்லணும். ரேடியண்ட் சோலார் சிஸ்டத்துக்கு நன்றி சொல்கிறேன். லைஃப் லாங் எனக்கு வந்து செலவே கிடையாது, கரண்ட் பில்லுங்கிறதே கிடையாது. ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நிச்சயமாக லைஃப் லாங்காக நமக்கு வந்து எந்த விதமான செலவும் கிடையாது. அதனால் மீண்டும் அந்த ரேடியண்ட் சோலார் சிஸ்டத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இது மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரேடியோ சிஸ்டத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்திங்க. உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளார நிச்சயமாக செய்யலாம். நன்றிங்க.